சவுதி அரேபியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் உடலை இந்தியாவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் மோடிக்கு ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பொழிக்கரை கிராமத்தைச் சேர்ந்த மதிவளன் சவுதி அரேபியாவில் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடி தொழிலாளராக வேலை செய்து வந்தார். சவுதி அரேபியாவின் ஜுபைல் கடல் பகுதியில் கடந்த 29ஆம் தேதி மீன்பிடித்த போது மர்ம நபர்கள் சுட்டதில் மதிவளன் இறந்தார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் மதிவளனின் உடல் சவுதி அரேபியா அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குடும்பத்தில் வருவாய் ஈட்டி வந்த ஒரே நபரை இழந்துவிட்டு அவரது குடும்பம் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கடிதத்தில் ஜெயலலிதா கூறியுள்ளார். மதிவளனின் உடலை தமிழகத்திற்கு விரைவில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு உத்தரவிட வேண்டுமென அக்கடிதத்தில் மோடியை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மேலும் மதிவளனுக்கு சேர வேண்டிய பணப்பயன்கள் அனைத்தையும் எந்தவித தாமதமும் இன்றி அவர் பணியாற்றிய நிறுவனத்திடமிருந்து பெற்றுத்தரவும் ரியாத் தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடவும் மோடியை அக்கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு ஞாயிறன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதிவளன் குடும்பத்திற்கு முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்க ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.